வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல அஜய் சொல்கிறாரு, நான் அஞ்சலியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இடத்துலேருந்து போயிட்டேன்ட்டு. அதுக்காக நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது, அந்த சூழ்நிலை என்னால் சொல்ல முடியலப்பா. 2 பேரோட வாழ்க்கையில் கல்யாணமா நான் உயிரானும்போது உயிர் தான் முக்கியமாக படித்ததுனால தான் கூட்டிகிட்டு போயிட்டேன்ட்டு. ஏன்டா நீ எதுவும் சொல்லிட்டு செஞ்சுருக்கணும், நீ முதல்ல சொல்லக்கூடாதான்ட்டு அவங்க பாட்டி வர வந்து சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில பாட்டி, அதனால் காப்பாற்றுன்றதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டேன்ட்டு. அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏன்டா அவளுக்கும் உண்மையாக இல்லை, இந்த பொண்ணுக்கும் உண்மையாக இல்லை, அவளை மாதிரி இவ்வளோ ஏதாவது மருந்து மாத்திரை குடிச்சிருந்தாக்கா என்னடா ஆகுறது, இதுக்கு மேலே அந்த வீட்டில் இடம் கிடையாது உனக்கு, நீ யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டேன், இந்த வீட்டுக்கு உனக்கு தேவையில்லாதவன், அதனால் நீ வெளியில் போடான்ட்டு எல்லாரும் எவ்வளோ எடுத்து சொன்னால் கூட அவங்க அப்பா கேட்க மாட்டாரு. அவளை இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி விட்டு போய்ட்றாரு. இதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகிட்டு அவங்க அப்பாவோட பேச்சு கட்டுப்பட்டு எல்லோரும் உள்ளே போய்ட்றாங்க. இந்த இடத்துல பார்வதி மட்டும் நிற்கிறாங்க. அவர் அழுதுட்டு நிற்கிறாரு. நீ இது ஏன் என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லும்போது, நான் சொல்லியிருப்பேன், நீ அங்கே அஞ்சலியோட அப்பா எனக்கு ஷாக் கொடுத்த மாதிரி பேசிட்டாரு, அந்த குழப்பத்துலேருந்து என்னால் மீண்டு வர முடியல, அவர் நான் குரு துரோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நீ எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், நானும் ரொம்ப நாளாக காதலிச்சிட்ருக்கேன், ஆனால் அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவர் சொன்னதில் எனக்கு குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்போ இவங்க சொல்கிறாங்க, உனக்காக அவள் விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிருக்கா, அப்படி இருக்கும்போது அவள் உன்னை சும்மா விட்டுட்டு வாளா, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வரத்துக்கு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், மனசு மாற வரலாம் மாமா, அது வரலாம் நீ அமைதியாக இரு, இப்போ நீ எங்கே போய் தங்க போகிறேன்னு அதுதான் தெரில, அவங்க அப்பாவும் வரவானான்னு சொல்லிட்டாரு, எங்கே போகிறதுன்னு தெரிலன்னு சொல்லும்போது, இப்போ நீ உங்களோட ஃப்ரெண்டு கூட போயிட்டு தங்கிடுன்ட்டு அவங்க கையில் இருக்கிற வலையில் கழட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் கிளம்புறாரு. இதை மேலே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்லவி. நீ தான் முதல்ல அந்த பொண்ணு கூட இவனை ஆரம்பத்தில் அனுப்பி வச்சுட்டு இப்போ திரும்பவும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்குறியா, முதல்ல ஒன்றை வீட்டு விட்டு வரட்டுன்ட்டு அவங்க கீழே வராங்க. அவங்க அப்பா அம்மா வந்து நிற்கிறாங்க. இந்த வீட்டில் அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குது, அவன் பையன் நல்ல பையன்தான், அவனுக்கு கவுடு சொத்து தெரியாது, அந்த அளவுக்கு அவன் நல்ல பையன், அப்பேற்பட்டவனை நீ தான் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு வாழணும், நீ ஒத்துக்கலாம் தான் கல்யாணத்துக்கு, இருந்தாலும் வேறு வழி இல்லை நமக்கு, அவன் நல்ல பையன், குடும்பம் நல்ல குடும்பம், இதுக்கு மேலே நீ எதுவும் மனசில் வச்சுக்காமல் பழி வாங்குறது இதெல்லாம் சொல்லாமல் நீ சந்தோஷமாக வாழணுமா, அந்த வாழ்க்கையை நீ பயன்படுத்திக்க சொல்கிறாங்க. ஏன்பா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், அவன்லாம் ஒரு ஆள், அவன் என் பக்கத்தில் நிற்கிறதுக்காக தகுதி இருக்குது அவனுக்கு, என் வீட்டு வேலைக்காரங்கள இவ்வளோ மோசமாக இருக்க மாட்டான், அந்த அளவுக்கு இருக்கிறான், அவனை நான் இஷ்டப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் நான் எல்லாரும் எதிர்க்க சொல்கிறான், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு, என்ன இவன் நான் ரிஜெக்ட் பண்ணுறது, அதனால தான் அந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்பா, அஜய் விட்டுட்டு ஓடனான்னா காரணம் அவன் இந்த வீட்டு பையன் தானே, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து தானே இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, அஜயோட அப்பா உங்களை பழி வாங்கினாரு, இப்போ நீங்கள் அவர்கிட்ட தோற்றது இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டு நிற்கிறீங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, போனதில் மறந்துடுமா, இதுக்கு மேலே சந்தோஷமாக வாழும்போது உங்களுக்கு எப்பவுமே தோற்றதில் பழகிட்டீங்க, ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் இங்கே எல்லாருமே சும்மா விட மாட்டேமான்னுட்டு. அப்போது அஜயும் அந்த பொண்ணையும் அந்த நேரத்தில் அனுப்பி வச்சது யார் தெரியுமாப்பா, பார்வதியும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் இவங்க 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அஞ்சலி அஜயன் கூப்பிட்டுக்கிட்டு கண் முழிக்கிறாங்க. இதை பார்த்து நர்ஸை வந்துட்டு அஞ்சலியோட அப்பா கிட்ட சொன்னோன்னா அவர் உள்ளே வந்துட்டு அழுகுறாரு. ஏமான் இப்படி பண்ண, மாத்திரை தோன்ற அளவுக்கு போயிட்டு உனக்கு நான் ஞாபகத்துக்கு வரலையா, என்னோடய வாழ்க்கையை நீ தானம்மா, உனக்காகத்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சொல்லும்போது, அதை கேட்டு இவங்க அஜய் எங்கப்பான்னு கேட்குறாங்க. இவர் முழிக்கிறாரு. அவனை விரட்டிட்டிங்களா, அவன் இல்லைன்னு என்னால் இருக்க முடியாதனால தான் நான் மாத்திரை குடித்தேன், ஆனால் நான் மாத்திரை குடிக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் எதுக்காக அவனை வேணான்னு சொன்னீங்க, உங்களுக்கு நான் தான் வாழ்க்கைன்னு இருந்தாக்கா என்னோடய ஆசை நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறத விட்டுட்டு நீயும் புரிஞ்சிக்கல அவனும் புரிஞ்சிக்கல, ஆனால் நான் திரும்ப அஜயம் கிடைக்கலனாக்கா நான் திரும்ப சாகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன், அதனால் அஜய் இல்லை என்னால் இருக்க முடியாது சொன்னான்னு இவருக்கு வேறு வழி இல்லை. வெளியில் வந்துட்டு அஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கிட்டு அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.